திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், கைது செய்யப்பட்ட அந்த நபரிடம் விசாரணை தொடர்ந்து வருவதாக நேற்றே ஐஜி குறிப்பிட்டிருந்தார். இப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்துல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறதா காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு? பிரியா, தற்போது நாம் இருக்கக்கூடிய அந்த கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், துப்பாக்கி ஏந்திய போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையிலான போலீசார் உள்ளே அந்த கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு வரை விடிய போலீசார் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் தற்போது விசாரணையை தொடர்ந்து வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்று பிற்பகல் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை பகுதியில் அந்த இளைஞரை கைது செய்தார். காவல்துறை கைது செய்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த நிலையில் இந்த கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்துதான் விசாரணையை தொடர்ந்தார்கள். நேற்றைய தினம் இரவு ஐஜி வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கரக் நேரில் வந்து விசாரணையை மேற்கொண்டிருந்தார். இந்த நபர், கைது செய்யப்பட்ட நபர், இந்தி மொழி மட்டுமே பேசுவதால் இந்தி தெரிந்த போலீசாரை வைத்து அவரிடம் விசாரணை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த நபர் வழக்கமாக அவர் தாபாவில் பணியாற்றியிருப்பதால் அவர் பணி நேரம் தவிர மற்ற நேரங்கள் எங்கு தங்குகிறார், எங்கெல்லாம் செல்கிறார், அதே மாதிரி வாரத்தில் அவருக்கு விடுமுறை தினமாக இருக்கக்கூடிய சனி ஞாயிறு போன்ற நாட்களில் ரயிலில் சுற்றித் திரிவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் போன்ற தகவல்கள் எல்லாம் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொள்ளும் பொழுது வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறார்கள். அதில் சிறுமியை தான் பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாக காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தால் இவர் அந்த இடத்திற்கு வந்து சிறுமியை தூக்கிச் சென்று அந்த சிசிடிவி காட்சிகள் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் இவர்தான் என்பது பல்வேறு ஆதாரங்கள் அடிப்படையில் உறுதி செய்திருக்கிறார் காவல்துறை. குறிப்பாக அவருடைய அடையாளங்களை, குழந்தை சொன்ன அடையாளங்களை வைத்து ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். அவருடைய கையில், இடது கையில் டேட்டூ குத்திய ஒரு அடையாளமும், அதே போன்று அவருக்கு 2 பற்கள், உடைந்த பற்கள் இருக்கக்கூடிய அந்த அடையாளமும், அது மட்டுமல்லாமல் அவருடைய வாய் பற்கள் முழுவதும் இந்த பான்பராக் போட்ட கரைகள் படிந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று வலது கையை பொறுத்தவரையில் அவர் பச்சை கலரில் ஒரு கயிறு கட்டியிருந்ததும் தற்போது கைது செய்யப்பட்ட அவருடைய கையில் இருந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, மேலும் அவருடைய டி-ஷர்ட்டில் ரத்தக்கரை போன்ற ஒரு கரை இருந்தது. அதாவது சிறுமியை தூக்கிச் சென்ற அந்த நேரத்தில் ரத்தக்கரை போன்ற ஒரு கரை இருந்ததாக சிறுமி குறிப்பிட்டிருந்தார். அந்த கரையும் அந்த டி-ஷர்ட்டில் இருந்திருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு தகவல்களை போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் சிறுமியிடம் 2 முறை இவருடைய புகைப்படத்தில் நேரில் காட்டி அந்த புகைப்படத்தின் அடிப்படையில் சிறுமி 2 முறை உறுதி செய்திருப்பதாக போலீசார் தகவல் தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த வாக்குமூலத்திலும் சிறுமியை தான் தூக்கி சென்றேன், இந்த இடத்தில் கொண்டு சென்றேன் என்ற போன்ற முழு ஒப்புதலையும் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். சரியாக ஒரு 11 மணி அளவில் இங்கிருந்து நீதிமன்றத்திற்கு இந்த எதிரியை அழைத்து செல்லப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கான இறுதிக்கட்ட கோப்புகளை தயார் செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார். பார்த்துக் கொண்டிருக்கிறோம், காவல் நிலையத்தில் முதல் தளத்தில் தான் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை இறுதிக்கட்டத்தில் முடியும் நிலையில் வந்திருக்கக்கூடிய சூழலில் அவரை நீதிமன்றத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய போக்சோ நீதிமன்ற நீதிபதி முன்பு இந்த எதிரியை நேரில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இறுதிக்கட்டமாக இந்த வழக்கினுடைய ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை கோப்புகளாக தயார் செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த எதிரியை போலீசார் இங்கிருந்து நீதிமன்றத்தை நோக்கி அழைத்து செல்ல வாய்ப்பிருக்கிறது. பிரியா, களத்திலிருந்து விசாரணை குறித்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார்.